ராமமூர்த்தி என புகழ்பெற்ற திருச்சிராப்பள்ளி கிருஷ்ணசுவாமி ராமமூர்த்தி 1922ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி திருச்சியில் பிறந்தவர் டி.கே. ராமமூர்த்தி. இவரது அப்பா கிருஷ்ணசுவாமி, தாத்தா கோவிந்தசாமி ஆகியோர் இசைக்கலைஞர்கள். குடும்பத்தினரும் இசைக்கலைஞர்கள் என்பதால் பிறவியிலேயே இசையில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்தார். சிறுவயதிலேயே பல மேடை கச்சேரிகளில் வயலின் வாசித்திருக்கிறார். இவரது திறமையை பார்த்து தன்னிடம் உதவியாளராக சேர்த்துக் கொண்டார் அன்றைய முன்னணி இசையமைப்பாளர் சி.ஆர். சுப்புராமன். பின்னர் ஆர். சுதர்சனம், டி.ஜி. லிங்கப்பா ஆகிய இசையமைப்பாளர்களிடம் உதவியாளராக பணியாற்றினார் டி.கே. ராமமூர்த்தி. சிறுவயது முதலே வயலின் உள்ளிட்ட இசைக்கருவிகளை வாசித்து பயிற்சி பெற்ற ராமமூர்த்தி சென்னை வந்து HMV ஆடியோ நிறுவனத்தில் பணியாற்றினார். பிறகு அந்நிறுவனத்துடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதிலிருந்து விலகி ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் நடத்தி வந்த சரஸ்வதி என்ற இசை நிறுவனத்தில் பணியாற்றினார். அங்கே சி.ஆர். சுப்புராமன் என்ற இசையமைப்பாளரிடம் எம்.எஸ். விஸ்வநாதன் ஆர்மோனியம் வாசித்து வந்தார். இந்த சூழலில் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் நண்பர்கள் ஆனார்கள். இசையமைப்பாளர் சி.ஆர். சுப்புராமன் இறந்த பிறகு விஸ்வநாதன், ராமமூர்த்தி சேர்ந்து இசையமைக்கத் தொடங்கினர். முதல் படம் பணம். இப்படத்தை என்.எஸ். கிருஷ்ணன் இயக்கினார். இந்த படத்திலிருந்து பட டைட்டிலில் இருவர் பெயரும் சேர்த்து போடப்பட்டது. தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் என 700 படங்களுக்கு இசையமைத்து இசையின் உச்சத்திற்கு சென்றார்கள். பூமிக்குள் புதைந்து புதையலானாயோ, பொன்னகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ. பூமிக்குள் புதைந்து புதையலானாயோ, பொன்னகையாய் பெண்மேல் தொங்குகின்றாயோ. சாமிகள் அடிகளில் சரண் புகுந்தாயோ, சாமிகள் அடிகளில் சரண் புகுந்தாயோ. சந்நியாசி கோலத்தோடு உலவுகின்றாயோ. எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? எம்.எஸ். விஸ்வநாதனுடன் இணைந்து டி.கே. ராமமூர்த்தி இசையமைத்த படங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனப்படும் வயலினுடன் கூடிய பின்னணி இசைக்கு இசையமைப்பாளர் டி.கே. ராமமூர்த்தி அதிக முக்கியத்துவம் அளித்திருப்பார். பல பாடல்களில் வயலின் இசை பிரதானமாக ஒலிக்கும் அளவிற்கும் மனதில் நீங்காமல் இருப்பதற்கும் இவருடைய தனித்தன்மை காரணமாக அமைந்தது. 1950 மற்றும் 1960களில் இருவரும் இணைந்து பணியாற்றிய படங்களில் பாடல்கள் சாகா வரம் பெற்றவை. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுடன் இணைந்து சுமார் 700க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். பிறகு இவர்களுக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. 1965இல் எம்.ஜி.ஆர். நடிப்பில் வெளிவந்த 1000ல் ஒருவன் படத்திற்கு இசையமைத்துவிட்டு பிரிந்து விட்டனர். பணம் படைத்தவன் என்ற திரைப்படத்தில் வரும் கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்ற பாடலில் வரும் சோக இசை டி.கே. ராமமூர்த்தியின் வயலின் இசையாகும். பெரியவர் திரு டி.கே. ராமமூர்த்தி அவர்கள் மெல்லிசை மன்னர் மட்டுமல்ல, வில்லிசை மன்னரும் கூட. இசை பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் பிறந்தவர். மிகப்பெரிய வயலின் வித்வான். நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள், பணம் படைத்தவன் படத்தில் புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். அவர்கள் பாடுவது போல் கண் போன போக்கிலே கால் போகலாமா என்று ஒரு பாடல் வரும். அதில் தனியே ஒரு வயலின் சோலோ வரும். அது டி.கே. ராமமூர்த்தி அவர்கள் வாசித்த வயலின் சோலோ தான். அதை இன்றெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இசையமைப்பாளர் சுப்புராமன் இறக்கும் தருவாயில் அவர் இசையமைத்த படமான தேவதாஸ் படம் நிறைவடையும் தருவாயில் இருந்தது. அந்த படத்திற்கு இசையமைக்கும் பொறுப்பு இசையமைப்பாளர் சுப்புராமனுக்கு பிறகு விஸ்வநாதன் ராமமூர்த்தியிடம் வந்தது. பின்னர் சுப்புராமன் இசையமைப்பாளராக அறிவிக்கப்பட்ட சண்டிராணி, காதல், சொர்க்கவாசல் போன்ற படங்களின் தயாரிப்பாளர்கள் எம்.எஸ்.வி.யை கொண்டு நிறைவு செய்ய நினைத்தார்கள். ஆனால் எம்.எஸ்.வி.யோ ராமமூர்த்தி தன்னுடன் இருக்க வேண்டும் என்று உறுதியாக கூறினார். ஒருநாள்
சென்னை மிட்லண்ட் திரையரங்கில் படம் பார்த்துவிட்டு எம்எஸ்வியும் ராமமூர்த்தியும் திரும்பிக் கொண்டிருந்த போது ராமமூர்த்தியிடம் எம்எஸ்வி கேட்டார், இந்தி படங்களில் ஷங்கர் ஜெய்கிஷன் மாதிரி தமிழ்நாட்டில் நாம் ஏன் இரட்டையராக இசையமைக்க கூடாது என்று. அதற்கு ராமமூர்த்தியோ, வயலின் வாசிக்கிறதுல நல்ல வருமானம் வருது, இசையமைப்புன்னு போய் அதுல சரியா நிக்க முடியலனா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை ஆயிடுமே என்று தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் ராமமூர்த்தியால் வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை. முடியாது, வேண்டாம் என்ற வார்த்தைகளை ஏற்கும் பழக்கம் எம்எஸ்விக்கு கிடையாது. இப்படித்தான் எம்எஸ்வியும் ராமமூர்த்தியும் இணைந்து பின்னர் காலத்தால் மறக்க முடியாத பல பாடல்களை திரையிசை மூலம் ரசிகர்களுக்கு விருந்து படைத்தார்கள். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் பணம் என்ற படத்துக்கு இசையமைக்கும் வாய்ப்பை அதுவரை திரைப்படங்களில் வந்த ராமமூர்த்தி, விஸ்வநாதன் ஆகிய இருவருக்கும் அளித்தார். அதுவரை சில படங்களில் ராமமூர்த்தி, விஸ்வநாதன் என்றே வந்து கொண்டிருந்தது. ஆனால் என்.எஸ். கிருஷ்ணன் பணம் படத்தின் டைட்டிலில் முதலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்று கார்டு போட வைத்தார். நீ சின்ன பையன், ராமமூர்த்தி பெரியவரு, அனுபவசாலி, அவர் உனக்கு பின்னாலே இருந்து நீ விழுந்துடாம தாங்கி பிடிச்சு பாரு என்று விளக்கமும் அளித்தார் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன். அதைத் தொடர்ந்து 1950 முதல் 1965 வரை இரட்டையர்கள் இசையமைப்பில் வெளிவந்த பாடல்கள் காலத்தை கடந்து இன்றும் நிலைத்து நிற்கின்றன. ஏதாவது செய்ய வேண்டும் இல்லிசை என்பதற்காக மொழியை கடித்து துப்ப விடவில்லை இவர்கள். உணர்ச்சியோடு பாவம் மிளிர பாட வேண்டும், பாட்டின் ஒவ்வொரு சொல்லும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தினார்கள். மெல்லிசை மன்னர்கள் என்ற பட்டம் கவியரசு கண்ணதாசன் அவர்களால் எம்எஸ்விக்கும் ராமமூர்த்திக்கும் வழங்கப்பட்டது. பிறப்பு முதல் இறப்பு வரை தமிழ் கூறும் நல்லுலகத்தின் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் இவர்களது பாடல்கள் கண்டிப்பாக துணை வந்து கொண்டிருந்தன. இந்தியாவை எத்தனையோ அரச வம்சங்கள் ஆண்டிருந்தாலும் இந்திய வரலாற்றில் குப்தர்கள் காலத்தைதான் பொற்காலம் என்று சொல்வார்கள். அதுபோல விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையின் உச்சியிலே கொடிகட்டி பறந்த காலம்தான் இசைக்கு, திரைப்பட இசைக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இறுதி வரை தமிழ் திரை இசையில் நிலவி வந்த ஹிந்தி திரை இசையின் ஆதிக்கத்தை தகர்த்தெறிந்து புத்துயிர் ஊட்டிய பெருமை இந்த இரட்டையர்களுக்கு உண்டு. திரை இசையில் முடிசூடா மன்னர்களாக விளங்கினர். ஆயிரத்திற்கு பின்னர் விஸ்வநாதனிடம் இருந்து பிரிந்த பிறகு ராமமூர்த்தி முதலாக இசையமைத்த படம் 1966 வெளிவந்திட்ட பல்வேறு பாடல்கள் இசையமைப்பாளர் ராமமூர்த்தியின் இசையில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றன. தனியாக இசையமைத்த முதல் படத்தில் கர்நாடக இசை மேதை பாலமுரளி கிருஷ்ணாவை பயன்படுத்திக் கொண்டார். படத்தில் வசந்த காலம் வருமோ பி. சுசீலா, கே.ஜே. யேசுதாஸ் ஆகியோர் பாடியிருந்தனர். இந்த பாடல் முழுக்க வெறும் ஹம்மிங்கிலேயே மனசை அள்ளும் விதமாகவும் அமைக்கப்பட்டிருக்கும். மறக்க முடியுமா படத்தில் வரும் காகித ஓடம் பாடல் இன்று ரசிகர்கள் நெஞ்சங்களில் நீங்காத இடம் பிடித்தவை. காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம். 1900 படத்தில் காதலன் வந்தான் கண்விழி சென்றான் என்ற பாடலில் பல்லவியில் தொடங்கும் கருத்து கடைசி வரை கோர்வையாக தொடரும். இந்த பாடலில் ஆண் குரலில் வரும் ஹம்மிங் பெண் குரலுடன் இணைவது தனி சுகம். பி. சுசீலா பாடிய இந்த பாடலுக்கு ஹம் செய்தவர் எஸ். தெய்வத்தின் கோயில் தெய்வம்தான் இல்லையே என்று மற்றொரு பாடலும் மறக்க முடியாதவை. சோப்பு சீப்பு கண்ணாடி 1968 ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். திருமலை மகாலிங்கம் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் நாகேஷ், விஜய நிர்மலா மற்றும் பலரும் நடித்திருந்தனர்.
அறிஞர் அண்ணாவின் கதையான காதல் ஜோதி 1970ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். திருமலை மகாலிங்கம் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் ஜெய்சங்கர், காஞ்சனா மற்றும் பலரும் நடித்திருந்தனர். ஆட்டம் போட்டு வரும் ஆப்பக்காரம்மா, ரோட்டு ஓரம் கொஞ்சம் பார்த்து போங்கம்மா. ஆட்டம் போட்டு வரும் ஆப்பக்காரம்மா, ரோட்டு ஓரம் கொஞ்சம் பார்த்து போங்கம்மா. நோட்டம் போட்டு வரும் மைனர் யாருங்க, போற பார்வை கொஞ்சம் மாத்தி பாருங்க. நோட்டம் போட்டு வரும் மைனர் யாருங்க, போற பார்வை கொஞ்சம் மாத்தி பாருங்க. பாட்டம் போட்ட ரோட்டை போல எண்ணிக்கிட்டு போறாங்க, வீட்டுக்குள்ளே வச்சுக்காம ரோடு வரை வாராங்க. சாட்டை கையில் கொண்டு அங்க கண்டு காலை ரெண்டு ஓடுது பாரு, சீருது பாரு, ஆயுது பாரு, அழகுது பாரு, எப்புது பாரு, தப்புது பாரு, இப்படி அப்படி தாவுது பாரு. விஸ்வநாதன் ஒரு பக்கம் இசையிலும் பாடல்களாலும் கோலோச்சிக் கொண்டிருந்தார் என்றால், மறுபுறம் டி.கே. ராமமூர்த்தி தனித்து இசையமைத்த படங்களின் பாடல்களும் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய தவறவில்லை. டிவியின் 14ஆம் ஆண்டு தொடக்க விழாவின் போது மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்திக்கு இவ்விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா திரை இசை சக்கரவர்த்திகள் என்ற பட்டத்தை கொடுத்து சொகுசு கார் மற்றும் தங்க காசுகளை பரிசாக வழங்கினார். காலங்கள் உள்ளவரை மென்மையான இசையின் ரீங்காரமும் ஒலித்துக் கொண்டிருக்கும். டி.கே. ராமமூர்த்தியின் பாடல்களும் இசையும் தேனாக இனித்துக்கொண்டே இருக்கும்.